வணக்கம். தாய் தமிழ் சொந்தங்களுக்கு குயிலின் ஆச்சாரின் மாலை நேர வணக்கங்கள். தொடர்ச்சியாக நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பேச வேண்டும் என்று எத்தனிக்கின்றேன். அனைவராலும் பாராட்டப்பட வேண்டும் என்று பேசுவது அது ஒரு பேச்சாக இருக்க முடியாது. காரணம், எது நிதர்சனமோ, எது உண்மையோ, எது நமக்கு தேவையானதோ அதை பேச வேண்டிய காலகட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். திராவிட அமைப்புகளில், ஆரிய அமைப்புகளில் அங்கம் வகிக்கக்கூடிய என் உயிர் சொந்தங்கள், ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரிய திராவிட அரசுகள் ஒருபோதும் நமக்கான அரசுகளாக இருக்க வாய்ப்பே கிடையாது. காரணம், இன்று நடக்கக்கூடிய அனைத்து அழிவு திட்டங்களுக்கும் இரண்டு அரசுகளும், அதாவது காங்கிரஸ் திமுகவா இருக்கலாம், பாஜக அதிமுகவா இருக்கலாம், இருவருமே தமிழர் நிலத்தில் இன்று வேரோண்டி இருக்கக்கூடிய அனைத்து சமூக சிக்கல்களுக்கும் வித்திட்டவர்கள். அதில் எந்த மாற்றம். எனவே சொந்தங்கள், தொடர்ச்சியாக நம் மீது கட்டவிழ்த்து விடப்படும் இந்த அரச அடக்குமுறை என்பதை உணராமல், அதை பற்றி புரிந்து கொள்ளாமல், ஆயுதமேந்தி நம் மீது விழும் அடிகள் மட்டுமே நம் மீது கட்டவிழ்த்து விடப்படும் பயங்கரவாதம் என்று உணர்ந்து அமைதி காத்து நம்முடைய கடமைகளை நகர்த்தி கொண்டு செல்கின்றோம். போராட்ட களம் என்பது கையில் ஆயுதம் ஏந்தி போராடுவது மட்டுமல்ல. ஒரு சமூகம் தனக்கான அங்கீகாரத்தை இந்த நிலத்தில் பெற முடியாமல், தனக்கான அதிகாரத்தை தன்னுடைய நிலத்தில் அமைக்க முடியாமல் இருக்கும் போது அதற்கு எதிராக பேசப்படும் பேச்சுக்கள் கூட, அதற்கு எதிராக எடுத்து வைக்கப்படும் ஒவ்வொரு அடியும் ஒரு போராட்டம்தான். எனவே இந்த நிலத்தில் நாம் எதையெல்லாம் இழந்து நிற்கின்றோம் என்பதை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். இதில் வாக்கு செலுத்தும் இடத்தில் இருக்கக்கூடிய சாதாரண குடிமகனாய் இருக்கக்கூடிய நம் உயிர் சொந்தங்கள் தங்கள் வரலாற்றை அறியாமல் இருப்பதற்கு, தங்களுடைய வாழ்வியல் என்னவென்பதை புரியாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக நான் பார்ப்பது, தொடர்ச்சியாக திரைத்துறையினரை முன்னிறுத்தி நகர்த்தப்படும் அரசுகள். அண்ணாதுரை கதைவசனம் எழுதி மாக்காரா எனும் எம்ஜிஆர் நடித்து கருணாநிதியின் கதைவசனத்திற்காக அந்த கட்சியில் பயணித்த என் உயிர் சொந்தங்கள், நம் முன்னோர்கள் இந்த நிலத்தின் அடிமை விலங்கிற்கு முதல் முத்தாய்ப்பாய் தங்கள் கடமையை செய்தார்கள். தங்கள் அரசு என்னும் உரிமை தங்கள் கைகளில் இருந்து பறிபோவதை உணராமல் இன்று வரை நாங்கள் திமுக குடும்பம், நாங்கள் அதிமுக குடும்பம், நாங்கள் காங்கிரஸ் குடும்பம், நாங்கள் பாஜக குடும்பம், நாங்கள் RSS குடும்பம், நாங்கள் நாத்திக குடும்பம், நாங்கள் பெரியார்வாதிகள், நாங்கள் அம்பேத்கர்வாதிகள் என்று இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும், தமிழர் நிலத்திற்கும், தமிழர் உரிமைக்கும், தமிழர் மொழிக்கும், தமிழர் பண்பாட்டிற்கும், தமிழர் கலாச்சாரத்திற்கும் எவையெல்லாம் எதிராக நிற்கின்றதோ அவைகளையெல்லாம் வேரூன்றி வளர்க்க தங்களுடைய உழைப்பு எனும் இன்னுயிரெனும் உழைப்பை கொடுத்து இந்த நிலத்தில் இவர்களை வளரவிட்ட பெருமை நம் தமிழ் சொந்தங்களை சாரும். இவற்றையெல்லாம் யார் வேடிக்கை பார்த்தார்கள்? இந்த நிலத்தில் தமிழ் தேசிய அமைப்புகள் எழும்பியனவா, எழும்பலையா? இந்த நிலத்தில் தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழர் விடுதலை எனும் பெருங்குரல் சத்தங்கள் எப்போதும் எழுந்த வண்ணமும் பின்னர் அது அடக்கப்படுவதுமாகவே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணமாக நான் ஒன்றை மட்டுமே பார்க்கின்றேன். இந்த நிலத்தில் எழும் தமிழ் தேசிய குரல்கள் அனைத்தும் குரவலை நெரிக்கப்படுவது எப்போது என்றால், ஆளும் வர்க்கத்திற்கு என்று இது பெரும் புரட்சியாக மாறும் என்ற எண்ணம் தோன்றுகிறதோ அன்று ஏதாவது ஒரு வகையில் அந்த பெருங்குரல் எடுக்கும் அமைப்புகளின் குரவலைகள் நெரிக்கப்பட்டு அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள், எதிரியை கூட அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அதற்கு முதல் எடுத்துக்காட்டாக தமிழர் தந்தை என்று நாம் போற்றக்கூடிய ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் நாம் தமிழர் இயக்கத்தை மிக வீரியத்தோடு கட்டமைத்து இறையாண்மை உள்ள குடியரசு என்ற ஒன்றை
பெருங்குரல் எடுத்து இந்த நிலத்தில் வளர்த்தார்கள். நாம் தமிழர் இயக்கம் இந்திய துணைக்கண்டத்தில் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்த ஆளும் வர்க்கம் மொழிப்போர் ஈகரின் 520 தமிழர்களின் கல்லறைகளின் மீது கட்டப்பட்ட திராவிட சித்தாந்தம் எனும் திமுகவின் அரசு சீபா ஆதித்தனாரிடம் இருந்த பெருவாரியான சொத்துக்களை முடக்குவதற்கு எத்தனித்த போது, பல விதத்தில் நெருக்கடி கொடுத்த போது, அவ்வளவு பெரிய திரட்சியாக எழுச்சியாக எழுந்து வந்த நாம் தமிழர் இயக்கம் முடக்கப்பட்டது. இன்று வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இல்ல, அதை கலைச்சிட்டாங்க, நீ பொய் பேசுற அப்படின்னு சொல்லிதான் அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் மீது கட்டவிழ்த்து படப்படும் அந்த பேச்சுக்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதற்கு முதல் வித்து சீபா ஆதித்தனார் ஐயா அவர்களுடைய காலங்களில் போடப்பட்டது. அவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். திமுகவில் மிக முக்கிய பொறுப்புக்கு போனார். ஆனால் தமிழ் தேசியம் இந்த நிலத்தில் முதல் முறையாகவே அமைதியாக்கப்பட்டது, அடக்கி ஒடுக்கப்பட்டது. ஆயுதம் கொண்டு அல்ல, அதிகாரம் கொண்டு நயவஞ்சகமாக. இன்று ஈவேரா என்று போற்றும் திராவிட சித்தாந்தவாதிகள் யாரால் அன்று இந்த நிகழ்வு நடந்தது என்பதை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். மீண்டும் பல முறை மீண்டும் 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 தமிழர் நிலத்தில் தமிழருக்கான அதிகாரத்தை எப்போதெல்லாம் நாம் கேட்கின்றோமோ அப்போதெல்லாம் அது சாதி வாரியாக முடக்கப்பட்டது. நாம் தமிழர் இயக்கம் என்பது மிகப்பெரிய தமிழ் தேசிய சுரங்கம். அந்த மிகப்பெரிய தமிழ் தேசிய சுரங்கத்தை ஒரு முறை ஒருவர் தோண்ட தொடங்கி பல்வேறு மாணிக்கங்களையும் முத்துக்களையும் கொணர்ந்து வைத்தார். ஆனால் மீண்டும் அந்த தமிழ் தேசிய மாணிக்கங்களின் மீது திராவிடம் என்னும் சகதியை போட்டு திராவிட அரசு அதை மூடியது. இதுதான் உண்மை. நீங்க ஒன்னும் பெருசா தெரிஞ்சுக்கலாம் வேண்டாம், இவ்வளவுதான். மீண்டும் 2009 ஈழப்போர் நடக்கும் போது, ஈழப்போர் காலகட்டங்களில் தமிழ் தேசியம் மிக வீரியமாக இந்த நிலத்தில் தன்னை நிலைநிறுத்த வேண்டும் என்று எத்தனிக்கிற காலகட்டத்தில் நாம் தமிழர் என்னும் சுரங்கம் எப்படி திராவிட கொடுங்கோல் அரசுகளால் மூடப்பட்டதோ, அதே திராவிட அரசின் பெரும் தவற்றினால் திட்டமிட்டே காங்கிரசோடு சேர்ந்து தமிழனுக்கென்று ஒரு அரசு இருக்கவே கூடாது என்று ஈழ நிலத்தை சிதைத்து போட்டார்களோ, அந்த சிதைத்து போட்ட 1,60,60,000க்கும் மேற்பட்ட உயிர்களின் அழிவு, 80,000 விதவைகளை கொண்ட தமிழ் சமூகம். நீங்க பெருமையா பேசுறீங்க. வடகிழக்கு மாகாணங்களில் விதவையா இருக்கக்கூடிய, கணவனை இழந்து குழந்தைகளை இழந்து வாழக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை 80,000. அப்படி என்றால் இறப்பு எவ்வளவாக இருக்கும்? ஆனால் இந்த அரசுகள் நமக்கு காட்டிய கணக்கு 1,60,60,000 என்பது. ஆனால் உலகில் இவ்வளவு பெருவாரியான ஒரு இறப்பிற்கு உலக சமூகம் காதுகளை மூடிக்கொண்டு கண்களை பொத்திக்கொண்டு இங்கே இருக்கிறதென்றால் அதற்கு ஒரு விடை வேண்டும் என்று தன்னெழுச்சியாக எழும்பிய ஒரு பெருங்கூட்டத்தை ஒரு பதாகைகளின் கீழே அடக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி எனும் ஒரு விஷயம் இங்கே தேவைப்பட்டது. அதற்காக சீபா ஆதித்தனார் ஐயாவால் கிடப்பில் போடப்பட்ட, முடிவிரை எழுதியது அல்ல. இந்த அமைப்பின் தேவை நிச்சயமாக வரும் காலங்களில் என் வழித்தோன்றல்களுக்கு தேவைப்படும், தமிழருக்கு தேவைப்படும். யாராவது வந்து இதை எடுத்து நடத்துவார்கள், இந்த அமைப்பு மீண்டும் உயிர் பெறும் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க மீண்டும் நாம் தமிழர் இயக்கம் இந்த நிலத்தில் 2009 தோன்றியது. மீண்டும் மூடப்பட்ட அந்த அமைப்பு, அந்த சுரங்கம், தமிழ் தேசிய சுரங்கம். நீங்கள் நான் கட்டினேன், நீ கட்டினாயா, நான் வேலை செய்தேன் என்று பெருவாரியாக பேசுகிறீர்கள். அந்த சுரங்கம் ஏற்கனவே தோண்டப்பட்டது. மீண்டும் அந்த சுரங்கத்துக்கான தோண்டல்கள் இங்கே வேலை செய்ய தொடங்கிய போது
மீண்டும் இந்த நிலத்தில் நீங்க என்ன வேணா இன்னைக்கு விமர்சிக்கலாம், மாற்று கட்சி போக்கி போனவங்களை பத்தி நீங்க தவறா பேசலாம், 200 ஊப்பிங்களாம், வயிறு பசிக்கும்லாங்களாம். ஆனா அந்த நேரத்தில் அந்த சுரங்கத்தில் இருந்து வெளிவந்தன அனைத்தும் வைரங்களும் மாணிக்கங்களும். ஆனால் சாதி என்னும் சகதியோடு நீங்க சொன்னது, நாங்க சாதிய சகதியா சொல்றதே இல்ல. தமிழருக்கென்று இருக்கக்கூடிய ஒரே அடையாளம் சாதி எனும் குடிப்பெயர் மட்டுமே. மீதி அனைத்து அடையாளங்களும் இங்கே களவாடப்பட்டு விட்டன. அந்த சாதி எனும் அடையாளத்தை மட்டும் துறக்க வைத்துவிட்டு மதம் எனும் சகதியோடு வந்தவர்கள் சினிமா என்னும் சாக்கடையோடு எழும்பிய மாணிக்கங்களை சுத்திகரித்து பட்டை தீட்டி அந்த அணிகலன் எனும் களத்தில் தமிழ் தேசிய பெருங்களத்தில் பொருத்த தவறியது யாருடைய பிழை? அப்படி அதை சரி செய்து அந்த மாணிக்கங்கள் பட்டை தீட்டப்பட்டு அந்த பட்டை தீட்டும் கம்மாளன் என்னும் ஆசாரி பொற்கொள்ளன் தன் வேலையை சரியாக செய்து அந்த களத்தில் பொருத்தி இருந்தால் தமிழ் தேசிய களம் இதை விட வீறு கொண்டு நின்றிருக்கும். ஒருவர் கூட, ஒரு சின்ன நபர் கூட மரணிக்கும் வரை தமிழ் தேசிய களத்தை விட்டு வெளியேறி இருக்க மாட்டார்கள். அங்கே தமிழ் தேசியம் இருக்குமா, இங்கே தமிழ் தேசியம் கிடைக்குமா என்ற அங்கலாய்ப்பில் ஓடுகிறவர்கள். நீங்கள் நினைக்கலாம் திமுகவில் போய் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் தமிழ் தேசியமே தெரியாது, அவர்கள் தமிழ் தேசிய களத்தில் பயணித்தேன் என்று சொல்வது தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக, தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே இந்த தமிழ் தேசிய களத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள். அதை உறுதியா சொல்வேன். திமுகவிலையும் பிஜேபியிலையும் யாரெல்லாம் போய் சேர்கிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே, தங்கள் முகத்தை வெளியே காட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமே இதை பயன்படுத்தினார்கள். மேலும் அடுக்கி வைக்கப்பட்ட கற்களை சுத்தம் செய்யாமல் இருக்கும்போது திடீரென்று தமிழ் தேசிய சுரங்கத்தில் இருந்து வராத புதிய புதிய கற்களை கொண்டு வந்து திடீர் வேட்பாளர்கள், சரியா, திடீர் இன்னைக்கு நேரலையில் செய்தியே இதுதான். மீண்டும் மீண்டும் தவறு, மீண்டும் மீண்டும் சர்க்கல்கள் எப்படி ஏற்படுகின்றது? பெரியார் எனும் பிம்பத்தை நாங்கள் அடிக்கின்றோம். பெரியார் எனும் திராவிட பிம்பம் எங்களுக்கு தேவையில்லை. தெலுங்கு முகமூடி கொண்டவர்கள் எங்களுடன் பயணிக்க வேண்டாம் என்று அரைகோவல் விடுத்து பெரியாரை நான் அடிக்கிறேன், பெரியாரை எனக்கு எதிரி என்றால் பெரியாரை வேண்டும் என்பவன் என்னோடு நிற்க வேண்டாம் என்று சொல்லுகிறாரே அண்ணன் சீமான். சத்ய சாய்பாபாவை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய வேட்பாளர், திராவிடத்தை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய வேட்பாளர்கள் திடீரென்று எங்கிருந்தோ கொண்டு வந்து களமிறக்கப்பட்டார்கள். அன்று தொடங்கியது இங்கே பூசல். காரணம், தமிழ் தேசிய களத்தில் பயணித்து பயிற்சி பெற்று பட்டை தீட்டப்பட்டு எதற்கும் விலை போகாத மாணிக்கங்களை உருவாக்க தவறிய ஒருவன் இங்கிருந்து வெளியே போன எல்லாருமே அவர் தகுதிக்கேற்ப தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து நின்றவர்கள் தான். யாருக்காவது பேருந்து கட்டணம் என்றாவது கொடுக்கப்பட்டதா? இப்படிப்பட்ட எழுச்சி எந்த மண்ணிலாவது நடந்ததா? சோழிங்கநல்லூரில் இன எழுச்சி மாநாடு முதல் முறையாக மிக பெரும் கூட்டம், தஞ்சாவூரில் மாவீரர் மாநாடு மிக பெரும் கூட்டம். எப்படி கூடியது? தன் இனம் தான் அடிமைப்பட்டு கிடக்கின்றோம், இதிலிருந்து இந்த தமிழ் தேசிய களம் நமக்கான விடையை தரும் என்ற எண்ணத்தோடு கூடிய எண்ணற்ற வீர மறவர்களும் மறத்திகளும் வந்து குவிந்த போது அவர்கள் எந்த வேகத்தில் வந்தார்களோ அந்த வேகத்தில் அவர்களை தக்க வைக்க தவறி தமிழன் தமிழன் என்று யார் தமிழன் என்றே சொல்லல. கடைசி வரைக்கும் இங்கே எவன் தமிழன் என்றே சொல்லாமல் என் தம்பி வருகிறான் என் தம்பி வருகிறான் என்று தேவையில்லாமல் ஒருவனுக்கு விளம்பரம் செய்து அவனை கேட்கிறான்ல, வாய்ச்சவடால் என்று கேட்கிறான். ஈரோட்டில் நீங்கள் டெபாசிட் இழந்து விட்டீர்கள், கட்டுத்தொகை இழந்து விட்டீர்கள் என்று கேட்கிறார்கள். கேட்பார்கள். காரணம், 15 ஆண்டு காலம் இந்த நீரோட்டத்தில் பயணித்தவருடைய உழைப்பு. அங்க எப்பவுமே சொல்றதான், எப்பா தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்து பரப்புரை பண்ண வேண்டாம், அங்கே எத்தனை பேர் இருக்கிறார்கள்,
அந்த சட்டமன்ற தொகுதி, அந்த பாராளுமன்ற தொகுதியில் எத்தனை பேர் வேலை செய்ய இருக்கிறார்? அதுதான் வாக்கு. அதுதான் வாக்கு. எப்ப வாக்கு அதிகம் இருக்குன்னா நமக்கானவர்கள் முகவர்களாக அந்த பகுதியில் சரியானவர்களாக, மிகச் சரியானவர்களாக இருக்கணும். எங்க பகுதியில ஒருத்தர் சொல்லக்கூடாது, மாநகராட்சி உறுப்பினருக்கு போட்டியிட்டார். அவர் பரப்புரையே செய்யவில்லை. ஏன்னா அவர் தமிழ் தேசிய களத்தில் ஒரு பொறுப்பாளர். ஆனால் தமிழ் தேசியத்தை தெரிந்து கொள்ளவில்லை. தமிழ் தேசியம் என்பது அவர்களுக்கு கற்றுத்தரப்படவில்லை. சாதிக்காவது உண்மையா இருப்பாங்களா? அதுவும் கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு பொருளாதாரம் இது மட்டுமே. திடீர்னு 2019 பிப்ரவரி மாதம் திருச்சியில் நடந்த பயிலரங்கத்தில், மகளிர் பாசறை பயிற்சியகத்தில் ஒரு தங்க கட்சிக்கு வராங்க. அன்னைக்கு தான் முதல் முறையா வராங்க. அண்ணன் சீமான் முன்னால் அவர்கள் பேசுகிறார்கள். எங்களை போன்ற மூத்த பெண்களுக்கெல்லாம் அங்கு அழைப்பில்லை, ஆனாலும் நாங்கள் அங்கே செல்கிறோம். சரியா? ஆனால் நாங்கள் அங்கே சென்று என்னதான் இவர்கள் செய்ய போகிறார்கள் என்பதை பார்வையிடறதுக்காக சென்றோம். அங்கே அந்த தங்கையை அறிமுகப்படுத்துகிறார்கள், பேசுகிறார்கள். மீண்டும் அவரை முக்கிய ஒரு தொகுதியில் உடனடியாக மே மாதம் அவரை சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்து 40க்கு 40, 50க்கு 50, 50க்கு 50, சரி 234 தொகுதி, 234 தொகுதியில 117 பெண் வேட்பாளர்கள் தமிழ் தேசிய களத்தில் களமிறக்கப்பட்டார்கள். எத்தனை பேருக்கு உறுதிமொழி தெரியும்? எத்தனை பேருக்கு செங்கொடி தெரியும்? செங்கொடியே தெரியாத ஒருவர், முத்துக்குமாரே தெரியாத ஒருவர், முருகதாசே தெரியாத ஒருவர் எப்படி தமிழ் தேசியத்தில் நிற்க முடியும்? இப்படிப்பட்டவர்களை எல்லாம் களமிறக்கி அவர்கள் மீது ஊடக வெளிச்சத்தை பாய்ச்சி என்று பாய்த்து அவர்களை கொண்டாடி இன்று திண்டாடுகிறீர்கள். இதுதான் உண்மை. மாற்றுக்கிறது நாம் பேசுறதுல நீங்க தான் வெளியே போயிட்டீங்களா? கீழே கமெண்ட் போடுவாங்க கருத்துக்களில். நீங்க உங்க அகரம் இருக்கட்டப்பா. இன்னைக்கு நடக்குது தமிழ் தேசிய காலம், நாங்க தான் சொல்றீங்களா? என் தம்பி தீரன் திருமுருகன் வேற பக்கத்துல மிக உறுதியா நிக்கிறான். என்னெல்லாம் பேசியிருப்பீங்க அந்த பிள்ளைங்களை. நீங்க 5 நட்சத்திரம் ஏன் வச்சிருக்கான், இவனுக்கு எதுக்கு இந்த கொடி பேசியிருப்பீங்க இல்லையா? ஆனா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பட்டை தீட்ட தவறிய கற்கள் எல்லாம் மீண்டும் சகதிக்கே சென்றது. ஏற்கனவே பட்டை தீட்டப்பட்டு இங்கே வந்த எங்களை போன்ற மாணிக்கங்கள் எல்லாம் அந்த களத்தில் எங்களால் பொருந்தவே முடியவில்லை. காரணம், கொள்கை கோட்பாடுகளின்படியே நடக்க முடியாத ஒரு அமைப்பில் எப்படி தமிழ் தேசியம் வெல்லும் என்ற கேள்விதான் இன்று வரை எங்களுக்கானது. இப்போதும் சொல்றேன், நிறைய தம்பிங்க நினைப்பீங்க தமிழ் தேசியம் என்பது மிகப்பெரிய போருக்கு பின் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், சாதாரணமாக கடையில் வாங்கக்கூடிய பொருள் அது கிடையாது. இன்னைக்கு நீங்க மாஞ்சி வளர்த்து விட்ட அனைத்து கிடாக்களும் உங்கள் மாறில் முட்டி விட்டதல்லவா? தலைவர் பிரபாகரனையும் சர்க்கரை பழனி அவர்களுக்கு என்னுடைய பதில், தலைவர் பிரபாகரன் அவர்களை நீங்கள் ஒருபோதும் யாரோடும் ஒப்பிடவே கூடாது. காரணம், அவர் தலைவர். ஆனால் அவருக்கான மந்திரி எனும் கட்டமைப்பு மிக பலமாக இருந்தது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இரும்பு பெண்மணி என்று கொண்டாடக்கூடிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை அந்த அமைப்பை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார்கள். ஆனால் அவருக்கு பின்னால் இன்று அந்த அமைப்புடைய நிலைமை என்ன? பெரிய மூடர் கூட்டத்தை பொட்டணத்தில் கட்டி சுமந்ததான் அந்த விளைவு. சரியா? நீங்கள் உடனடியாக மீண்டும் சொல்லுகிறேன், இந்த நிலத்தில் சூரியன் எப்படி ஒன்றோ அதே போல தேசிய தலைவன் ஒன்றுதான். தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் ஒன்றுதான். இந்த நிலத்தின் தமிழரசன் ஒன்றுதான். இந்த நிலத்தின் வீரப்பன் ஒன்றுதான். இப்படி எண்ணற்றவர்கள் ரவுடிகளாக, கொள்ளைக்காரர்களாக காட்டப்பட்டு கொல்லப்பட்டவர்கள்
ஒரு முறை பிறக்கக்கூடிய அபூர்வ பிறவிகள். அவர்களை நீங்கள் யாரோடு ஒப்பிடாதீர்கள். எனக்கு என்ன பழனிமலைக்கோ திருச்செந்தூருக்கோ வேண்டுதலா அண்ணன் நான் குறை சொல்லிட்டு இருக்கேன்? இல்லை, மீண்டும் சொல்கிறேன், அண்ணன் இனியாவது நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக 2026 மிக அருகில் இருக்கு, மிக அருகில் இருக்கு. உங்க கூட நான் அங்க இருக்கே சொல்றேன், இங்க நிக்கிறவங்களாம் விஜய் ரசிகர்லாம் விஜய் வந்தோன்னு ஓடிடுவான்னு. ஏன்னா தெளிவில்லை, பிள்ளைகிட்ட தெளிவுபடுத்தப்படவில்லை. பிள்ளைகளை தெளிவுபடுத்த நாம் தவறினோம். இயக்க கட்டமைப்பு என்பது ஒன்றுக்கும் உதவாமல் வரக்கூடியவர்களை கூட பட்டை திட்டி பயிற்சி கொடுத்து மரணிக்கும் வரை தங்களுடைய கொள்கைகளில் நிற்பதற்காக ஸ்திரமாக நிக்க வேணும், உறுதித்தன்மை நிக்க வைக்கணும். அதை செய்ய நாம் தவறு. ஏன் ஈழ போராட்டத்துக்கு போராடினவங்க பூரா பிறக்கும் போதே வீட்டுல இருந்து பயிற்சி எடுத்தவங்களா? இல்ல இல்லவா? மிகப்பெரிய ஒழுக்கம் அங்க இருந்ததுல. அங்க என்ன இருந்துச்சு? நான் சேற்றை வாரி என் மீதே பூசக்கூடாது என்பதற்காக நிறைய விடயங்களை தவிர்க்கிறேன். ஏன்னா தமிழ் தேசிய களம் என்பது தமிழர்களை உள்ளடக்கியது, உண்மைதான். அதை சேற்றை எரியும் போது திராவிடனுக்கு தொக்காகும், தெலுங்கனுக்கு தொக்காகும், வேண்டாம். ஆனால் மீண்டும் 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 நீங்கள் செய்யும் தவறை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நாவடக்கம் மிக மிக முக்கியம். குலைக்கிற நாய் என்ன செய்யாது? கடிக்காது. இது சொல் வழக்கு. உடனே ஐயோ நாயின்னு சொல்லிட்டா. குலைக்கிற நாய் கடிக்காது. உமையா படுத்துக்கும் வாசல்ல அந்நியன் ஒருவன் உள்ள வந்தா உடனே எட்டி கடிக்கும். அதுதான் வீரத்தின் வெளிப்பாடு. சல்ல மீன் ஒண்ணு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. தண்ணிக்குள்ள இருக்கும்போது ரொம்ப சத்தம் போடும், சல 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 சலன்னு சத்தம் போடும். கறிக்கு உதவாது. இந்த கெண்டை மீன் சொல்லக்கூடியது வந்து இருக்க இடத்தையாம அமைதியா இருக்கும், கெண்டை இந்த விரால் எல்லாம். ஆனா கறிக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இதுதான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள்லாம் உங்களுக்கு தேவையில்லை. தமிழர் மெய்யியலை நீங்கள் ஏன் மீட்க தவறுகிறீர்கள்? நீங்கள் ஏன் வாயடக்குகிறீர்கள்? மீண்டும் மீண்டும் இனியாவது நாங்கள் இன்னுமா நம்ம உறுப்பினர் சேர்க்கை நடத்திக்கிட்டு இருப்பீங்க? இன்னுமா 15 வருஷமா உறுப்பினர் சேர்க்கை நம்ம நடத்திட்டு இருக்கணும். தானாக சேர வேண்டும் கூட்டம். இந்த அமைப்பு இருக்குன்னு தமிழ்நாடு முழுக்க தெரியும், உலகம் முழுக்க தெரியும். இன்னும் முக்கு முக்கு உட்கார்ந்து உறுப்பினர் சேர்க்கை நடத்துவீங்க. பயிற்சி பாசனம் நடத்தணும். எங்கேயாவது ஒரு காணொலியை போடுங்களேன், கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வெட்டுங்கிறதுக்காக. பயிற்சி பாசனம் நடத்தணும். ஒரு வாரம் நாங்க ஒரு பயிற்சி பாசனம் நடத்துறோம். பயிற்சி பாசனம் உங்களை ஒன்றும் துப்பாக்கி எடுத்து சுட சொல்லல. அந்த பயிற்சி இந்த நிலத்துக்கு எடுபடாது. காரணம், நம்மோடு எதிரி நம் வீட்டில் வாழ்கிறான், வெளியே வாழல. ஈழ நிலத்துல வடகிழக்கும் தெற்கும் தனித்தனியா இருக்கு, தென்மேற்கும். சரியா? வரையறுக்கப்பட்ட பகுதியா தான் இருந்துச்சு. ஆனா இங்க எப்படி இருக்குது? நம் வீட்டிற்குள் அவன் சம்பந்தக்கூடியாரா இருக்கான், நம் தொழில் அவன் பங்குதாரரா இருக்கான், நம் வேலை செய்யும் இடத்தில் உடன் வேலை செய்வரா இருக்கான், நம்முடைய மேலதிகாரியாக இருக்கிறான், நம்முடைய மாவட்ட ஆட்சியராக வருகிறான், நம்முடைய ஆணையாளராக வருகிறான், நம்முடைய ஆணையராக வருகிறான், நம்முடைய நீதிபதியாக வருகிறான், நம்முடைய கிராம நிர்வாக அதிகாரியாக வருகிறான், நம்முடைய மருத்துவமனையின் மேல்மட்ட பொறுப்புக்கு வருகிறான், நம் தெருக்களை சுத்தம் பண்ணும் இடத்துக்கு வருகிறான். எப்படி நீங்கள் இதில் தன்னெழுச்சியான ஒரு புரட்சியை விதைப்பீர்கள்? என்னெல்லாம் பேசுறாங்க, உங்களை பேசுறதோட விடுறான், என்னெல்லாம் பேசுறான், எவ்வளவு விஷயங்கள். நான் கூட சொல்லுவேன், இன்னைக்கெல்லாம் ஒரு தம்பி தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்காங்க ஒரு சில விஷயங்களை. நான் அதுக்கு அன்னைக்கே சொன்னேன், இதெல்லாம் நீங்க தானே செஞ்சீங்க கூட உட்காந்து. அருகில் இருந்து பணம் செலவழித்து தவறான விஷயங்களை நீங்கள் செய்தது தவறுதானே? அன்னை காலகட்டத்தில் செஞ்ச தப்பு தானே? செஞ்சிருக்க கூடாது இல்லையா? எங்களை போன்றவர்களை துச்சமாக கிரீஸ் டப்பாக்கள். அப்ப கிரீஸ் டப்பா பூரா நீங்க எட்டி வச்சிட்டீங்க. சக்கரை எப்படி சுழலும்? கிரீஸ் டப்பா பூரா எங்க போயிட்டு? வெளியே போயிட்டு. சரிப்பா, இந்த தமிழ் தேசிய தேர் நகர அச்சாணியின் அருகில் மை இருக்கணும். நம்ம ஊர்ல அந்த மாட்டு வண்டிக்கு வக்கோல தீயில எரிய வச்சு அதுல எண்ணெயை சேர்த்து போடுவாங்க. சரியா? அதுதான் தேவை, முக்கியம். அப்போ இன்னைக்கு டப்பாக்கள், கிரீஸ் டப்பாக்கள் பூரா எட்டி உதைக்கப்பட்டு வெளியே போயிட்டு
சக்கரம் சிக்குகிறதா இல்லையா? இதான் கேள்வி. சிக்குது. நீங்க என்ன வேணா பேசலாம். உலக தமிழ் சமூகம் இன்று உங்களோடு நிற்கலாம். ஆனா இன்னைக்கு உலக தமிழ் சமூகம் உங்களோடு நிற்பதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள்? எதற்காக பயன்படுத்த போகிறீர்கள்? யாரை கொண்டு இதை சரி செய்வீர்கள்? தான் கேள்வி. பெரிய உயிலி செஞ்சிருவாடா. ஆனா அவளுக்கு கொடுக்கும். உயிலி இப்போதும் சொல்லுகின்றேன், நாங்கள் எடுத்து செல்லும், நாங்கள் கனவு காணும் தமிழ் தேசியம் மிகவும் அழகானது, மிக மிக அழகானது. அந்த தமிழ் தேசியத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் மிக மிக அழகானது. ஆனால் அதை செயல்படுத்த நீண்ட நெடிய நாட்கள் தேவைப்படுகிறது. உங்களிடம் பெரும் கூட்டம் இன்றும் நிற்கிறது. இன்றும் ஒரு அறிக்கைக்கு ஓடி வரக்கூடிய கூட்டம் இன்றும் நிற்கிறது. வேலை செய்ய நீங்க தயாரா? 2026 விட்டுருங்க, எட்டாது. ஆனால் இன்று எதிரிகள் எத்தனை? விஷச்செடி, ஆரியத்தின் விஷச்செடி பாசக எனும் பாரதிய ஜனதா கட்சி, தமிழன், தமிழர் மெய்யல் இவற்றையெல்லாம் களவாடி இந்து நாமம் பூசுகிறது. நமது தாத்தன் ஒரு ஆள் வந்து கேப்பார், அது எப்படி முருகன் உங்களுக்கு தாத்தனா? முருகனுக்கு வம்சாவளிடா, நாங்க தாத்தன் தான் எங்களுக்கு. உனக்கு ஆந்திரா, நீ வேணா கொண்டாடு. ஆந்திராக்காரன் வந்து எதுக்கு? இன்னொன்னு, இந்த முகநூல் ஒரு பெரிய சிக்கலே, அவன் முகம் இருக்காது, முகவரி இருக்காது, நம்ம நட்போட்டாருக்கே இருக்க மாட்டான். ஆனா அவள் வந்து நமக்கு கருத்து சொல்வார். கருத்து சொல்வதற்கு கூட உங்களுக்கு திராணி இருக்கணுங்கிற. திராணி இல்லாதவன் கருத்து சொல்லாத. திராணி இருக்க வேண்டும். நீங்கள் இந்த நிலத்திற்காக, இந்த இனத்திற்காக, இந்த மொழிக்காக எல்லா நிலையிலும் நின்று கீழ் இறங்கி போராட தயாரா இருக்கணும். எங்க பகுதி முற்றிலும் அழிய போகுது. அதான் நான் சொல்ல வந்து அதுக்காக இவ்வளவு சொல்லிட்டேன். மீண்டும் இறுதியா உங்களுக்கு சொல்றேன், இனியாவது சரி செய்யுங்கள். ஓடுகிற குதிரையின் மேலதான் என்ன செய்வான்? காசை கட்டுவான். நீங்கள் முடமா இருக்கக்கூடிய குதிரை கழுத்தில் தங்க ஆபரணம் தொங்குகிறது என்றால் அது ஓடுமா? ஓடாது. அது நல்ல கொழு கொழுன்னு இருக்குன்னா ஓடுமா? ஓடாது. பயிற்சியற்ற குதிரைகள் பாய்ச்சலுக்கு, போருக்கு உதவாது. பயிற்சி மிக 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 முக்கியம். இன்னைக்கு எங்க பகுதி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தென் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய என் அருமை சொந்தங்களுக்கு ஒன்றை சொல்றேன். இன்னைக்கு எல்லாத்தையும் மழையை இழந்துட்டோம், ஆறுகளை இழந்துட்டோம். அதை ஒத்துக்கொள்ள வேணும். ஏன்னா ஒரு 2019 அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி தாமிரபரணி ஒரு நாள் தன் ஓட்டத்தை நிறுத்தினாள். உடனே நாங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணோம். ஒரு நாள் தன் ஓட்டத்தை நினைச்சதா நிறுத்தினா. சரி, அந்த தாமிரபரணியை எப்படி களவாண்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரே இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றின் கரையில் மாஞ்சோலை போராளிகள், மாஞ்சோலை போராட்டத்தில் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கைக்கேற்ப அந்த கரை சுவர்களில் கம்பிகள் நடப்பட்டிருந்தன. இன்னைக்கு என்ன இருக்கு தெரியுமா? சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எழுதப்பட்டுள்ளது. தாமிரபரணிக்கு ஆரியம் பிறந்தநாள் கொண்டாடுறான். ஏன் இப்ப நம்ம முருகருக்குமே அப்படி இப்படிமா கொண்டாடி எங்கேயோ அவங்க கொண்டாடுறதுதான் போய் நிக்கிறோம். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. தமிழர் வான சாஸ்திரம், தமிழர் மெய்யலின் படி நிலவை கணிக்க தெரியுமா? நமக்கு நிலவின் சுழற்சியை கணிக்கிறோமா? கிடையாது. ஆனா இன்னைக்கு தாமிரபரணி முற்றிலுமாக கொக்கோ கோலா கம்பெனிக்காரனுக்கு எழுதி கொடுக்கப்பட்டு விட்டாள். சரியா? முற்றிலுமாக அவள் அடி வயிற்றை சுரண்டு அனைத்து மண்ணையும் அள்ளி முடித்து விட்டோம். கொங்கராயக்குறிச்சி என்னும் பகுதியில் மட்டும் அந்த பகுதி மக்கள், மிக முக்கியமாக அந்த பகுதி வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அந்த மணலை பொக்கிசமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அதில் நிறைய கொலைகள்லாம் கூட நடந்துச்சு. இன்று உடன்குடியில் அமையப்பெறும் அனல் மின் நிலையம், உடன்குடி பகுதியை சுத்தி முற்றிலும் முடிய போகுது. குலசை முத்தாரம்மன் கோயில், மைசூர் தசராவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய குலசை முத்தாரம்மன் கோயில் வெளியே தெரியாமலே உங்களை விட்டு நகர தொடங்குகின்றது.
கடலுக்குள்ள 16 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாலம் அமைக்கப்பட்டு விட்டது. அந்த பாலத்தில் ஏற்படுத்தப்படும் அதிர்வுகள், திருச்செந்தூர் கோயில் அருகில் மணலரிப்பு, இது கூட உங்களுக்கு புரியல. இல்ல ஒரு அம்மா ஆய்வெல்லாம் பண்ணுது. உங்களுக்கு இந்த திட்டத்தில் தான் இந்த பிரச்சனை வருதுன்னே தெரியாது. உங்களுக்கு ஒருத்தன் சொல்றான் இல்ல திருச்செம்பதி கடலுக்குள்ள போயிருன்னு ஐயா படிச்சுட்டாரு. அப்ப எதுக்கு அதுல கொண்டு கோடி கோடியா கொட்டுறீங்க? எத்தனை மக்களுடைய நம்பிக்கை அது, எவ்வளவு பெரிய வரலாறு அது. செந்தூர் மலை எவ்வளவு பெரிய வரலாறு அது. அப்படின்னா மலை சார்ந்த இடத்தில் வாழ்ந்த நமக்கு அந்த மலையோட அருமை தெரியல. இன்னைக்கு அடுத்தது இங்க வரான் பாருங்களேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, முற்றிலுமா இன்னைக்கு குதிரை மொழி தேரி யாருக்காவது தெரியுமா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வட தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சொந்தங்கள், நீங்கள் எந்த நிலத்தை பாலை நிலமாக பார்க்கிறீர்கள்? செம்மண் பூமி, இரத்த நிறத்தில் ஒரு மண். இயக்குனர் ஹரி படங்கள்ல தான் முதல் அது வெளி உலகத்துக்கு வருது. இன்னைக்கு நிறைய முகநூல் தளங்கள்ல அந்த தேரிகள் பேசு பொருளா நிக்குது. நாம் மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம், தாது மணல் கொள்ளைக்காரர்களிடம் தப்பிய அந்த தேரியை இன்று இங்கே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசு மிக முக்கியமான ஒரு பன்னாட்டு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்குது. செய்தித்தாள் செய்தி, இது ஒன்றும் கதலாம் இல்ல. மிக விரைவில் 2 சாதி எங்க சாணப்போடு எடுக்கு தெரியுமா? கற்கு வேலையனார் கோயிலுக்கு அந்த நிலப்பரப்பே இல்லாத அளவிற்கு உங்களுக்கு வேலிகள் போடப்பட்டு அந்த நிலத்தில் தாது மணல் எடுக்கிறதுக்கான திட்டம் நிறைவேறிவிட்டது. அப்போ நீங்க எதை பாதுகாப்பீர்கள்? எதற்காகவெல்லாம் போராடுவீர்கள்? 2 குழந்தை பெற்றுக்கிட சொன்னா 1 குழந்தை தான் இப்ப பெற்றிருக்கோம். யாரை கொண்டு இந்த போரையெல்லாம் நடத்துவீர்கள்? யாரை கொண்டு சொல்லுங்களேன்? யாரை கொண்டு இந்த போரை செய்ய போகிறோம்? நீங்க இவ்வளவு பேசுறோமே, ஆங்கில வழி கல்வியின் மோகத்தினால்தான் நம்முடைய குடும்பவியல் முற்றிலுமாக அழிந்தது. 2 பிள்ளை தான் படிக்க வைக்க முடியும், 1 பிள்ளை தான் படிக்க. நாங்களாம் அரசு பள்ளிக்கூடம், அருமையான ஒரு வாழ்க்கை. அறிவில்லையா எங்களுக்கு? இன்று உலகம் முழுமைக்கும் போகும் திறன் இல்லையா? அப்படின்னா நமது தேவை என்பதை தாண்டி இவர்கள் நம் மீது திணிக்கும் தேவைகளை ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டதினால் அனைத்தையும் ஒவ்வொன்றாக இழக்க துணிகின்றோம், இழந்து கொண்டிருக்கின்றோம். தேரியை எப்படி மீட்பது? நான் கூட போன மாதம் ஒரு தம்பியை உடனுக்குடியில சென்று சந்திச்சேன். தம்பி, இதற்காக நம்ம என்ன செய்ய போறோம்? யாரையுமே நம்ப கூட முடியலனே. இதற்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி கற்கு வேலையனாரை வழிபடக்கூடிய ஒருத்தட்ட கூப்பிட்டு, எப்ப நீங்க எல்லாரும் வருடம் 3 தடவை கூடி வாழ்ந்தீங்களே, அந்த கோயிலே இல்லாம போயிடும். அது நாங்க நாடோடிகள் தான், அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம். பதில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் நாடோடிகள். இப்ப உனக்கு வரலாறு இருக்குன்னு எப்படி சொல்லுவ? நீ நாடோடி, உனக்கு வரலாறு இருக்குன்னு எப்படி சொல்லுவ? அப்படி என்றால் இந்த சமூகம் எதின் மீதும் பற்றுள்ளதாக இல்லை. தன் வரலாற்றின் மீது, தன் மொழியின் மீது, தன் இனத்தின் மீது, இந்த மண் மீது, எதன் மீதுமே இந்த சமூகங்களுக்கு பற்று இல்லை. குடிப்பெருமை, யார் ஆண்ட குடி, யார் அடிமை குடி. மீண்டும் மீண்டும் நீங்கள் அனைவருக்கும் தொடர்ச்சியாக 600 ஆண்டுகள் விஜயநகரத்தின் அடிமைகள். மாறி மாறி நீங்கள் விஜயநகரத்தின் அடிமைகள், ஆரியனின் அடிமைகள். ஆரியன் சொல்கின்ற வரலாற்றின்படி தன் வரலாற்றை தேடுகின்ற சமூகங்கள் அடிமைகள். அப்படின்னா என் அருமை தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன். நம்ம ஒரு அண்ணன் பெரிய செய்தியா போட்டிருந்தாங்க. கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் வாழக்கூடிய வன்னியர் குடிமக்களின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய முந்திரி தோட்டங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேலை நடக்கிறது. தனியார் தோல் பதனிடும் தொழிற்சாலைக்கு அந்த இடங்களை அரசு தாரை வார்க்கின்றது. மக்கள் பெரு எழுச்சியாக போராடுகின்றார்கள். எவ்வளவு போராட்டம் பண்ணுவீங்க சொல்லுங்க? ஒரே நேரத்தில் ஒரு பிரச்சனைக்காக தமிழ்நாடு, நீ அங்க போகாதுங்க, தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு நாள் அரசு இயந்திரத்தை நீங்கள் நிறுத்தி பாருங்கள். இந்த அரசுகள் நம் செவிகளை சாய்க்கும். நிறைய போராட்டங்கள் நாங்கெல்லாம் பண்ணோம் சாரைய கடைக்கு எதிராக.
சாராய கடைக்கு எதிராக நாங்கள் போராடினோம். அவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் படிப்படியாக குறைப்போனாங்க. படியை கூட குறைக்கல, நல்லா அழகாக படி போட்டு பெரிய கட்டடம் கட்டிக்கிட்டாங்க. மீண்டும் வந்து நாங்கள் வந்தவுடன் முற்றிலுமாக குறைப்போம் நாங்கள் சொல்லவே இல்லைன்ட்டாங்க. ஏன்னா சாராய ஆலையை நடத்துகிறவனை நம்பி அவன் சொல்லும் வாக்குக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்க முடியும்? அவங்க வந்தாங்க, வாக்கு செலுத்தினீங்க, இன்னைக்கு உட்கார்ந்துட்டாங்க, நாங்க சொல்லவே இல்லைன்னு முடிச்சுட்டாங்க. அக்கா கனிமொழி தான், வேற யாரும் இல்லை. அவங்களுக்கு ஓட்டு வேணா பயணி குடிப்பாங்க, பயணியை கூட காய்ப்பாங்க. காய்க்க தெரியாது, ஏன்னா அவ அம்மாவுக்கே காய்க்க தெரியாது, அவ பரம்பரைக்கே காய்க்க தெரியாது. அது ஒரு போலி கதை ஒரு பக்கம் ஓடுது. சரியா? கஸ்தூரி தெளிவா ஒரு நாள் பேசிச்சு அதுக்கு எதிரா. எல்லாமே இதுதான். ஆனாலும் உனக்கு கற்பட்டி காய்க்க தெரியாது, வம்சத்துக்கே தெரியாது, இதான் வரலாறு. நிறைய பேசலாம். அதனால இன்னைக்கு நிறைய தமிழர் அமைப்புகள் ஒன்று திரண்டு எழுந்து வருது. சின்ன சின்ன முரண்களோடு தனித்து நிற்கிறார்கள், முரண்களை களைந்து. ஆனா எல்லார்கிட்டையும் நான் எல்லார்ட்டையும் பார்க்கிறேன், நீங்கள் இந்த இனத்தை தாண்டி வேறொரு விடயத்திற்கு விசுவாசமாக இருக்கிறீர்கள், உண்மையாக இருக்கின்றீர்கள், மகிழ்ச்சி தான். ஆனா அதையே மற்றவரிடம் எதிர்பார்ப்பது மிக 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 தவறு. இப்ப நான் ஒரு விஷயத்துல என் சார்ந்த ஒரு விடயத்தை நான் பற்றி நிற்கின்றேன் என்றால் என்னோடு களத்தில் இருக்கக்கூடியவர்களும் என்னோடே நிற்க வேண்டும். எனக்கு பிடித்தது எனக்கு பிடிக்கும் என்று சொல்ல வேண்டும் என்று நினைப்பது முற்றிலும் தவறான ஒரு விடயம். ஏனென்னா ஒவ்வொருத்தருடைய பார்வை வேறாகுது. தமிழர் இன விடுதலை என்பதில் மட்டும் நம்முடைய பார்வை ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரே பார்வையாக இருக்க வேண்டும். முல்லை பெரியார் பெரிய பேசுபொருள். தொடர்ச்சியாக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கைதுகள், வழக்குகள், என் மீது கூட வழக்குகள்லாம் இருக்கு முல்லை பெரியாரை பொறுத்த மாட்டேன். ஆனால் விடை என்ன? பீமா பாண்டியனை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால அந்த விஷயத்தை எடுத்து பேச வேண்டிய சூழல்ல இருக்கேன். விடை என்ன? அந்த மிகப்பெரிய எழுச்சியா ஒரு மாநாடு திட்டமிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள், மாநாடு வெல்லட்டும். ஆனா என்ன, கேரள அரசுக்கு எதிராக நாம் என்ன செய்ய போகிறோம்? இவற்றையெல்லாம் மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முழு தரவுகளோடு போராட்டங்களை நடத்துபவர்கள் கிராமங்கள் தோறும் போங்க. முல்லை பெரியாரின் தேவை மக்களுக்கு தெரியாது, 100 விழுக்காடு தெரியாது. இந்த மேலூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. மேலூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் முல்லை பெரியாருக்கு பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, முல்லை பெரியாருக்கு ஆர்ப்பாட்டம் பண்றவ யாரை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு கிடைக்கிற மேல மிகப்பெரிய வருத்தம். பினராயி விஜயனை கண்டிச்சு இங்க கோஷம் போடுறாங்க. எங்க முல்லை பெரியார் விஷயத்துக்கு பினராயி விஜயனை நீ கண்டிச்சா என்ன? அவனுக்கு நீ அவனுக்கு வாழ்த்து சொன்ன அவனுக்கு என்ன? போராட வேண்டியது யார்? மத்திய அரசிடம் போராடி சண்டையிட்டு தார்ச்சாலைகளை எல்லாம் மறித்து மத்திய நிர்வாகத்தை தடம்புரல செய்து போராடக்கூடியது ஆளுங்கட்சியா இருக்கணும். ஆளுங்கட்சி உறங்கிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து மேலூர்ல நின்றுகிட்டு பினராயி விஜயன் ஒழிகன்னா பினராயி விஜயன் ஒழிஞ்சா நமக்கு முல்லை பெரியார் கிடைச்சிருமா? இதை நான் ஒன்ன சொல்லிட்டேன். உடனே வந்தது கோபம். ஆணாதிக்க வர்க்கம், ஆணாதிக்க சமூகம், அசிங்கத்திலும் அசிங்கம், ஆணாதிக்க சமூகம். ஒரு சக பெண்ணின் அறிவை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஆணாதிக்க சமூகத்தில் வாழ்வதின் விளைவை நான் அன்னைக்கு பார்த்தேன். அந்த இடத்துல எனக்கு ஒன்றும் விஷயமே இல்லை. நான் பேசி முடிச்சேன். ஒரு தம்பி வந்து என்கிட்ட பேட்டி கேட்டாங்க, அவங்கள்ட்ட பேசணும். இல்லை தம்பி, என்னுடைய நிலைப்பாடு தான். நீ மேலூர்ல கடந்துக்கிட்டு கேரளா முதலமைச்சரை முதல் மந்திரியை பார்த்து நீ திட்டி என்ன பிரயோஜனம்? அப்போ நோக்கம் இல்லை. சரியா? அதனால உங்களுடைய முன்னெடுப்புகள் தமிழ் சமூகத்திற்கானது. அப்போ தமிழ் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை பெற்றுத்தர வேண்டியது யார்? தமிழ் சமூகத்திற்கு வேலைக்காரன் யார்? தமிழ் சமூகத்திற்கு வேலைக்காரனை தான் வாக்கு செலுத்தி தேர்வு செய்து 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களாம் 5 கோடி ரூபாய் கார்ல போவாங்க. அதுதான் தமிழ் சமூகத்துக்கு அறிவில்லைங்கிறது. நான் அடிக்கடி அண்டை மாநிலம் கேரளாவுக்கு நான் போறேன். இந்த நிகழ்வுகளுக்கு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வருவாங்க. சாதாரணமா வருவாங்க. அந்த வாகனத்துல
MLA அப்படின்னு சொல்லி ஒரு நீளத்துல அப்படி சின்ன வட்டத்துக்குள்ள ஒரு 3 எழுத்து தான் இருக்கும். கொடி இருக்காது, ஒண்ணு இருக்காது. அவன் சாதாரண 100 ரூபாய் வேட்டி கட்டியிருப்பான். கூட ஒரு ஆள் கூட வராது. இங்க என்ன நடக்குது? ஒரு கிளை செயலாளர் வந்து பார்ச்சுனர்ல போறான். கிளை செயலாளர் எங்க வீட்டுல கேட்காங்க, அரசியல்னு டீ கத்திட்டு அழிஞ்சிய, வாடகை விட்ட விட்டு உன்னை தாண்ட முடியல. நீ ஏனென்றால் எங்க அம்மாவுக்கு நான் சொன்னேன் உடனே பதில், அம்மா இதுதான் கதை அப்படின்னு. ஐயோ நீ இப்படியே இருத்தாங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மா. ஏன்னா என்னுடைய வாழ்வியல் என்பது இந்த இனம் சார்ந்ததாக இருக்க வேண்டும், இந்த இனத்துக்கானதாக இருக்க வேண்டும், இந்த இனத்துக்கு வேலை செய்வதாக இருக்க வேண்டும். என் பிள்ளைங்க படிக்க அன்னைக்கு ஒரு தம்பி வந்து கேட்கறான், நீங்க அப்போ உங்க பிள்ளைங்க நாளைக்கு HCL போய் வேலை பார்க்காதா? பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக எங்குனாலும் போய் வேலை பார்க்கலாம், வெளிமாநிலத்துல நீ சாக்கடை போடலாம். ஆனா இங்கே இருக்கக்கூடிய நிலத்தை வைத்து நாங்க ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை உருவாக்க மிகப்பெரிய கனவோடு இருக்கேன். மிக குறுகிய இடத்துல ஒரு அருமையான தோட்டம். நான் ஒரு எல்லாருமே உழவர் குடி தான். முதல்ல குறவர் குடி, பின் உழவர் குடி, பின் இடையர் குடி, அப்புறம் உழவர் குடி, அப்புறம் கடற்குடி, இவர்கள் எல்லாம் சேர்ந்து கல்லர் குடி, பாலை நிலக்குடி. சரியா? அதனால இந்த நிலத்திற்கு என்ன தேவை என்பதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் மட்டுமே தமிழ் தேசிய அரசியலை உணர்ந்து கொள்ள முடியும். வீண் விவாதங்கள், பேச்சுக்கள், அந்த கட்சிக்கு போயிட்டாங்களா, இந்த கட்சிக்கு போயிட்டா, எந்த கட்சிக்கு போனா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு இதுவா வேலை? வயிறு பசிக்கும்ல? யாருக்கு தான் பசிக்கல? யாருக்கு பசிக்கல? நான் கேக்குற கேள்விக்கு பதில், யாருக்கு பசிக்கல? யாரு 2000 ரூபாய் வாடகையில இருக்கா? யாரு தாத்தாவை மாதிரியே வாழ முடியுமா? காமராஜர் மாதிரி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கலப்பா. அது ஒரு பரப்பு தான். முத்துராமலிங்க தேவர் அது ஒரு பரப்பு தான். வேவுசி தாத்தா அவரு ஒரு பரப்பு தான். இங்க எல்லாம் ஒரு பரப்பு தான். ஆனால் அவர்களின் பேர பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம் 100ல் 1 விழுக்காடாவது அவர்களுடைய பேர் சொல்லும் பிள்ளைகளாக இருக்கணுமா வேண்டாமா? பேர் சொல்லும் பிள்ளை என்னன்னா, வாழும் காமராஜரே, வாழும் முத்துராமலிங்க தேவரை நீ ஒத்துணும் போடல. சரியா? வாழும் காமராஜரேன்னு போடுறீங்களே, எப்படி வாழும் காமராஜர்? நீ பார்ச்சுனர் கார்ல போற. சரியா? 2 கல்யாணம் பண்ணிக்கிடுதீங்க, 3 கல்யாணம் பண்ணிக்கிடுதீங்க. ஊர்ல முக்காவாசி சொத்து உங்களுக்கு தான். வானுயர்ந்த கட்டடங்கள்லாம் உங்களுக்கு தான். அந்த மனுஷன் ஒழுங்கான கலர் கூட இல்லையே. நீங்களாம் எப்படி வாழும் காமராஜர் ஆக முடியும்? வாவுசி என்னையா வாவுசி தன் அனைத்து சொத்துக்களையும் இந்திய சுதந்திரத்துக்காக இழந்து, அதுவும் என் தாத்தாமார் பண்ண தப்புதான். அன்னைக்கே தமிழ்நாடு சுதந்திரத்துக்காக நின்றுப்பாம்னா கொஞ்சமாவது நல்லா இருந்திருக்கும். என் தாத்தாமார் அந்த தப்ப பண்ணிட்டாங்க. சரியா? சிறையிலிருந்து வெளியே வந்து மண்ணெண்ணெய் விற்று தன் வாழ்வாதாரத்தை நடத்தி இவங்களெல்லாம் எடுத்துக்காட்டா பார்க்கும்போதுதான் பரவாயில்லடா, நம்ம அவங்களோட நல்லா தான் இருக்கும். அப்ப நம்ம இன்னும் நம்ம சரியால நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். களத்தில் நிற்பவனுக்கு பற்றற்ற நிலை வேண்டும். எல்லாத்தின் மீதும் பற்று இருக்கும் போது, எல்லாரும் தேவைப்படும் போது தமிழ் தேசிய களத்தை உருவாக்கவே முடியாது என்பது திண்ணமான ஒரு விடயம். எனவே தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடிய, தமிழ் தேசிய களத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய உறவுகள் தங்களோடு பயணிக்கக்கூடிய அந்த மாணிக்கங்களை பட்டை தீட்டி சரியான களத்தில் பொருத்துவதற்கான காலம் தவறிவிட்டாலும் மீண்டும் ஒரு முயற்சியை செய்யுங்கள். விழுவது தோல்வி அல்ல, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. மார்தட்டுவது வெற்றிக்கு பின்தானே. வெற்றி பெறுவதற்கு முன்பே வெற்றி விழா கொண்டாடக்கூடாது. நீங்கள் இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டும். நான் உட்பட வேலை செய்ய வேண்டும். அதற்கான காலத்தை உருவாக்குங்கள். அந்த களத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய அனைவரையும் பொறுத்துங்கள். பல அமைப்புகளாக, நான் நேற்று சொன்னேன், பல அமைப்புகளா நிக்கட்டு. இது பெரும் நிலம், நீண்ட நெடிய அடிமைகள், 100 ஆண்டு கால அடிமைகளாக இருப்பதனால் மிகப்பெரிய போர் இங்கே தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் தஞ்சை கரிகால் என்று சொல்லக்கூடிய ஒரு அண்ணன், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், அவரை நான் பெருமையா பாராட்டுவேனா. நான் மராட்டிய மண்டலத்தில் வாழும்போது நவநிர்மாண் சேனா என்னும் அமைப்பை நான் ரொம்ப பிடிப்பேனா. அவன் அந்த நிலத்துக்கான அரசியலை பேசணும். அவன் அந்த நிலத்துக்கான அரசியல், தன் அரசியலை பேசணும்.
அப்போ நான் நிறைய அந்த பேசுற இடங்கள் நான் சொல்லுவேன், இவங்களுக்கு ஆதரவா நான் பேசுவேங்க, எனக்கு சமயம் கிடைத்தால் நான் சொல்லுவேன். அதே போல இந்த நிலத்தில் வாழ்ந்து இந்த நிலத்திற்கு நன்றி கடனாக தொடர்ச்சியாக தன் மேடைகள், தமிழ் தேசிய மேடைகள் பெருங்குரல் எடுத்து, நம்மளாம் சாதாரண குரல் தான், தஞ்சை கரிகாலன் என்பவருடைய குரல் பெருங்குரல் எடுத்து நம்முடைய விடுதலைக்காக பேசுகிறவனை சக மனிதனாக உறவாக ஏற்றுக்கொள்வது எந்த சிக்கலுமே இல்லை. ஆனால் இந்த நிலத்தில் இந்த மரபணுவில் பிறந்துவிட்டு திராவிடத்திற்கும் ஆரியத்துக்கும் செம்புதூக்கும் நீங்கள் உங்கள் பிறப்பின் மீது கேள்விக்குறியோடு இந்த நேரலையை நிறைவு செய்கிறேன். என் தாய்கள் சரியானவர்கள், என் தாய்கள் உங்களை சரியாகத்தான் பெற்றார்கள். ஆனால் நீங்கள் எப்படி வளர்ந்தீர்கள் என்பதுதான் கேள்விக்குறியிலும் பெரிய கேள்விக்குறி. உன் தாயை பழிக்கும் ஒரு விடயத்திற்கு நீங்கள் கடந்து சென்று உங்களை திராவிடனாக ஆரியனாக காட்டாதீர்கள். நீங்கள் ஒரே ஒத்த மரபணு கொண்ட 276 தமிழ் சாதிகளாக நிற்கக்கூடிய 5 குடிகளில் தோன்றிய ஒரே வித்தாம் சேர சோழ குல பாண்டியர்களுடைய வாரிசுகள் அனைவர் என்பதை புரிந்து கொண்டு அதை நோக்கி நகர்வோம். நன்றி, நன்றி, நன்றி.